அருள் சாமக்கோடாங்கி தளத்தில் பில்டெக் அருள்மொழி ஓட்ஸ் உப்மா செய்கிறது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இஞ்சி, சின்ன வெங்காயம் எப்போவுமே ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ரொம்ப அலுப்பு பட்டுக்கிறோம். அதனால சின்ன வெங்காயம் ஒரு 4, காலிஃப்ளவர், பீன்ஸ், கருவேப்பிள்ளை, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் ஒன்று, பச்சை மிளகாய் சும்மா கலர்ஃபுல்காக அப்படி, பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஓட்ஸ் ஒரு கப். இந்த ஓட்ஸ் நல்லாவே இருக்குது. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஓட்ஸு. அடுப்பில் வாணலி வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்துக்கிட்ட அளவு ஓட்ஸ் போட்டு கொஞ்சம் வறுத்தடணும். வேறு எதுவும் அதில் போட வேண்டாம். நெய், எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம். வெறும் ஓட்ஸை மட்டும் வறுத்து எடுத்துக்கணும். இது ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த ஓட்ஸை நார்ச்சத்து மிக்க உணவு. நார்ச்சத்து மிக்கது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் செரிமானமாகக்கூடியது, குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இட்லி, இடியாப்பம் அதெல்லாம் எப்படி உடம்பு சரியில்லைன்னா கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த ஓட்ஸ் உப்மா, ஓட்ஸ் கஞ்சி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது மேகி செய்வோம்ல, அந்த நேரம் தான் ஆகும். அந்த நேரத்துக்குள்ளாகவே மேகி செய்கிற நேரத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். அந்த ஓட்ஸை வேற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். கடலை எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய். கடலை எண்ணெயும் நெய்யும் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடலை எண்ணெயான இந்த கடையில் வாங்குற பாக்கெட் கடலை எண்ணெயா இருக்கக்கூடாது. சுத்தமான கடலை எண்ணெயா இருந்தால் அதில் ஒரு நெய்யும் அது மாதிரி மாட்டு பாலில் உருவாக்கின அந்த நெய்யும் கடலை எண்ணெயும் சேர்த்து நம்ம சமையல் பண்ணும்போது இந்த நீல் பெயின், அப்படி முட்டி வலி அதெல்லாம் நிச்சயமா வராது. அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, அது கொஞ்சம் செவக்கட்டும். சிவந்ததும் கடுகு. நல்லா படப்படன்னு பொரியுது. சத்தம் கேக்குதா? அது பொரிஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டேன். அடுத்து பெரிய வெங்காயம். இது ரெண்டும் ஒரு 2 பரட்டினீங்கன்னா அந்த வெங்காய வாசனை போயிடும். அந்த வெங்காய வாசனை போன உடனே கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ் இந்த காயை போட்டு ஒரு 2 பரட்டிக்கலாம். அது கொஞ்சம் இலகு தன்மைக்கு ஆயிடும். நல்லா நல்ல தடிமனா திக்கா இருக்குல்ல, எண்ணெயில் சேர்ந்து ஒரு இப்படி பரட்டணும்னா கொஞ்சம் இலகுவாயிடும். அதன் பிறகு காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், கொத்தமல்லியும். தேங்காய் யாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது, அவங்க தேங்காய் போட வேண்டாம். தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிற போடலாம். அப்ப இதுல போட்டு வதக்க வேண்டாம். உப்புமாலாம் செஞ்சு முடிச்ச பிறகு மேலால தேங்காயை தூவிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, தேங்காய் சூடு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அதுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் கொலஸ்ட்ராலா மாறும். நம்ம பச்சை தேங்காய் எப்பவுமே உடம்புக்கு நல்லது. அது கொலஸ்ட்ராலா மாறாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால உப்புமாலாம் செஞ்சு முடிச்சுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தேங்காயும் அப்படியே தூவி வச்சுட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, நல்ல மணமாவும் இருக்கும்.
இதன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது ரெண்டையும் போட்டு வேறு திரட்டிக்கலாம். போதும். எந்த அளவில் எதில் ஓட்ஸ் எடுத்தீங்களோ அதே அளவில், இதில் நம்ம 1 கப் எடுத்தோம், 2 கப். எதால ஓட்ஸ் எடுத்தீங்களோ அதால 2 கப் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு எப்பவுமே ரொம்ப நல்லது. தொடர்ந்து கல்லுப்போ, தொடர்ந்து நைஸ் உப்போ, தொடர்ந்து அல்லது இந்த கடல் உப்பு இது மாதிரி பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்ச நாளைக்கு நைஸ் உப்பு, அதே மாதிரி மாத்தி மாத்தி பயன்படுத்த. குக்கர் 3 சத்தம் வந்துருச்சு, நிறுத்திடுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு 3/4 வேக்காடு. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு 3/4 வேக்காடு வேக வச்ச பிறகு ஊற வச்ச முந்திரி பருப்பு, இது ஊற வச்சது. காய் கொஞ்சம் வெந்த பிறகு அதை போட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம ஓட்ஸை சேர்த்துடலாம். ஓட்ஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கணும். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. சத்தம் கூட அப்படியே நிற்கிற மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு கூட இருந்ததுன்னா தேங்காயை நிறைய போட்டுக்கலாம். உப்பு சமமாக இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். தேங்காய் ருசி வேணுங்கிறவங்க தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க மணக்க 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 ஓட்ஸ் உப்புமா. இதை அப்படியே எடுத்து ஹாட் பேக்கில் போட்டுருவோம். போட்டுட்டு இதற்கு சைட் டிஷ்ஷாக பூண்டு சட்னி ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நார்ச்சத்து மிக்க மிக எளிமையான நல்ல உணவு இது. ரொம்ப நீங்கள் இந்த வீடியோவே பாருங்களேன், ஒரு 7 நிமிஷம் தான் வரும். நம்ம இந்த மேகி செய்வாங்கள, உடனே செஞ்சு ஈஸியாக சாப்பிட்ற அதே மாதிரி மிக எளிமையான, சீக்கிரம் உடனே தயார் பண்ணக்கூடியது. இனிமேல் நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி ஓட்ஸ் உப்புமா செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அறிவு வாசல் திறக்கட்டும், அன்பு மருளும் பெருகட்டும்.